ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் சீரொன்று தூப்புள் திருவேங்கட முடையான் பாரொன்று சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேற கோமளமும் வாழ்வு. அனைவருக்கும் இடையுடைய நமஸ்காரங்கள். பரமபத சோபானத்தின் இரண்டாவது பாசுரத்தை இன்று அனுபவிக்கின்றோம். இரண்டாம் பாசுரம் மற்றும் மூன்றாம் பாசுரம் முதல் படியை சொல்றார் சுவாமி தேசிகன். பரமபதத்தை அடையிறதுக்கு 9 படின்னு சொல்லி கீழே சொல்லியிருந்தேன். அந்த 9 படிகளில் முதல் பாசுரம் ஒரு ஜென்ரலான பாசுரம், இரண்டாவது பாசுரம் மற்றும் மூன்றாவது பாசுரம் விவேகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றது. முதல்ல பாசுரத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி விவேகம் அப்படின்னா என்னன்றதை பார்க்கணும். விவேகம் அப்படின்னாக்க ஒரு பொருளை அது உள்ளபடியே தெரிஞ்சுக்கிறது தான் விவேகம். பேசிக் டெஃபினேஷன் இவ்வளவுதான் விவேகத்துக்கு. இப்போ ஒரு பந்து இருக்குன்னு வைங்க, அதே சமயத்தில் ஒரு ஆப்பிள் ஒன்று இருக்குது. நான் எனக்கு ஆப்பிளும் தெரியாது பந்தம் தெரியாது அப்படின்னாக்க அது அஞ்ஞானம், எனக்கு ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் ஒரு ஆப்பிளை பார்த்து அது பந்து அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் அப்படின்னாக்க அது விபரீத ஞானம். இது இரண்டுமே தடை நம்ம வைகுந்தத்தை அடையிறதுக்கு. அதே போல் இப்போ ஒரு உதாரணத்துக்காக சொன்ன இந்த திருஷ்டாந்தத்தை. ஆனால் இதில் விஷயம் என்ன அப்படின்னாக்க தத்துவங்கள் 3 இருக்குது நம்ம சம்பிரதாயத்தில்: சித்து, அச்சித்து, ஈஸ்வரன். சித்து அப்படின்றது ஜீவாத்மா, அதுக்கு தான் அறிவு இருக்குது. நம்ம இந்த சரீரத்துக்கு அறிவு கிடையாது. அதில் தான் ஆத்மா புறப்பட்டு போயிட்டார் அப்படின்னாக்க இந்த சரீரம் கீழே விழுந்துட்டுருது. அச்சித்து அப்படின்றது நம்ம கண்ணால் பார்க்குறது எல்லாமே அச்சித்து தான். இந்த சித்துக்குள்ளேயும் அச்சித்துக்குள்ளேயும் வியாபித்து இருக்கிறவர் தான் ஸ்ரீமன் நாராயணன். அவர் தான் ஈஸ்வர தத்துவம். இந்த தத்துவங்களை சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் விவேகம். உலகத்தில் வேறு எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதெல்லாம் விவேகம் தான், அடியர் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது பரமபதத்துக்கான படிக்கட்டு அல்ல அப்படின்றது தான் சுவாமி தேசிகன் சொல்கிறார். இந்த இரண்டாவது பாசுரத்தை அனுபவிக்கலாம். விவேகம் அப்படின்ற முதல் படியை சொல்றார். எப்படி சொல்றார் அப்படின்றத பார்க்கலாம். கள்ள மனத்துடன் கண்டு முயன்ற கடுவினையால் நள்ளிருள் ஆழியில் நற்சுவை ஐந்தன நாடிய அல்லலில் நாளும் விழுந்து அழியா வகை ஆரநூல் வள்ளல் வழங்கிய வான்படியான் வழி இதுவே. இதுதான் பாசுரம். பதார்த்தம் பார்க்கலாம். கள்ள மனத்துடன், அதாவது இந்த கள்ள மனம் அப்படின்னாக்க இந்த அஞ்ஞானம் இருக்கிற மனம். இது சொன்னேன் இல்லையா, கீழே ஒரு விஷயத்தை அது உள்ளபடி நம்ம புரிஞ்சுக்காமல் இருக்கிறது. அந்த மனசோட இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க முன் வினைகள். அது பாவமாக இருக்கலாம், புண்ணியமாக இருக்கலாம், அந்த வாசனை அப்படின்றது தான் இருக்கலாம். அதை அந்த கள்ள மனத்துடன் கண்டு முயன்ற, அதை நம்ம பார்க்கறத நம்ம உண்மை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறோம். இப்போது கண்டு முயன்ற அப்படின்னாக்க இப்போ சில பேர் ஆத்மான்னு ஒன்று கிடையவே கிடையாது, சரீரமும் ஆத்மாவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறவா இருக்கா. அதே போல் மறுபிறவின்றது ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறவா இருக்கலாம். அதெல்லாம் என்ன அப்படின்னாக்க அவள் கண்டு முயன்ற விஷயங்கள், அவள் பார்த்த விஷயங்கள், அவளுக்கு பார்த்து அவளுக்கு தப்பான விஷயங்கள் ஞானங்கள் உள்ளே போயிருக்கு. அதுதான் சொல்கிற கண்டு முயன்ற கடுவினையால். இதுக்கு காரணம் என்ன? கடுவினைகள். வினைகள் அப்படின்றது புண்ணியமும் வினை தான், பாவமும் வினை தான். ஆனால் இங்கே கடுவினைன்னு சொன்னதுனால நம்ம பாவம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதனால என்ன ஆகுது? நள்ளிருள் ஆழியில். ஆழி அப்படின்னாக்க கடல், நள்ளிருள் அப்படின்னாக்க இந்த சம்சாரம் தான். இந்த இருள் திருமானியாளம் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்றார். திருவாட்டாறு அப்படின்னு சொல்லி மலையாள திவ்ய தேசம். அதுக்கு அற்புதமான ஒரு 10 பாசுரங்கள் சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்கிறார். அதில் ஒரு பாசுரத்தில் சொல்றார்: அருள் பெறுவார் அடியார் தம் அடியருக்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான் அதிரமது விதி வகையே இருள் தருமா ஞாலத்துள் இனி பிறவி யான் வேண்டேன் மருளொழினி மடனெஞ்சே வாட்டாற்றான் அடிவடங்கே அப்படின்னு சொல்லி சொல்றார். இருள் தரும் ஞாலம். இந்த பெரிய உலகமே இருள் தான் தரும். வைகுந்தம் அப்படியே வெளிச்சம். இந்த சம்சாரம் அப்படின்றது இருட்டு. அதுதான் சொல்ற நள்ளிருள் ஆழியில். இந்த ஆழி நம்மளை என்ன பண்றது? இந்த சம்சாரம் நம்மளை எப்படி கட்டி வைக்கிறது? நற்சுவை ஐந்தன நாடிய, நம்ம ஐம்பொருள்கள் கண்டு கேட்டு உற்று முகந்து உண்டு ஐங்கரவி கற்ற சிற்றின்பம் அப்படின்னு சொல்லி சுவாமி நம்மாழ்வாரே சொல்றார். அதுபோல இந்த நற்சுவை ஐந்தன நாடிய, உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலம் அப்படின்னு சொல்லி சுவாமி குலசேகர பெருமாள் அவரும் சொல்றார். நற்சுவை ஐந்தன நாடிய ஓர் அல்லலில் நாளும். இந்த அல்லல் அக்கு துன்பம், இந்த துன்பத்துல நாளும் நம்ம விழுந்து அழியா வகை. நம்ம இதே துன்பத்துல இந்த சம்சாரத்துல புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு சொல்லி சுவாமி ஆதிசங்கர பகவத்பாதர் சொன்னார். அதே போல நம்ம அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன ஆறுது அப்படின்னாக்க விழுந்து அழியா வகை. நம்ம அப்படியே இந்த சம்சாரத்திலே விழுந்து அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு ஆரண நூல். ஆரண நூல் அப்படின்னாக்க இந்த இடத்துல வேதம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சாஸ்திரம், வேதம், வேதாந்தம், திவ்ய பிரபந்தங்கள் எதனாலும் எடுத்துக்கலாம். ஆரண நூல் வள்ளல். அந்த நூலே வள்ளல் அப்படின்னு சொல்லி சொல்றார் சுவாமி தேசிகன். வள்ளல் அப்படின்னாக்க ஒரு பர்சன் அப்படின்றது அவசியம் இல்லை. இந்த விஷயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்க இப்போ திவ்ய பிரபந்தங்கள் அப்படின்னாக்கா அது வள்ளல் தான்.
அதுதான் வந்து நமக்கு வழிகாட்டுறது. வேதங்கள் சாஸ்திரங்கள் அப்படின்னாக்கா அது வந்து வள்ளல் தான். அதுதான் வந்து ஆறநூல் வள்ளல் வழங்கிய வான் படியான, வான் அப்படின்னாக்க இந்த இடத்துல வந்து வைகுந்தம் அப்படின்னு சொல்லி அர்த்தம், பரமபதம். வான் படியான அந்த வைகுந்தம் அடையறதுக்கு படியான முதல் படியான வழி இதுவே. இந்த விவேகம் வந்து முதல்ல வேணும் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் இந்த 2வது பாசுரத்தில் சொல்லியிருக்கார். 3வது பாசுரத்தை நாளை அனுபவிக்கலாம். இப்போ இந்த பாசுரத்தை இன்னொரு முறை அனுபவிக்கலாம். கள்ள மனத்துடன் கண்டு முயன்ற கடுவினையால் நள்ளிருள் ஆழியில் நற்சுவை ஐந்தன நாடிய ஓர் அல்லலில் நாளும் விழுந்து அழியா வகை ஆரண நூல் வள்ளல் வழங்கிய வான்படியான வழி இதுவே. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.